Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ட்ரிங்க் தாங்க பார்க்க போறோம். அதாவது ராகி மாவு வச்சு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாவும் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்றவங்க இதை கண்டிப்பா எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி 100% ஹெல்த்தியான ட்ரிங்க் தான். இதுல நம்ம சுகரோ எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். குட்டீஸ்களுக்கு கூட நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இப்போ சம்மர் வரப்போகுது. ஸோ இந்த ஹெல்த்தி ட்ரிங்கை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டு கூலாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சூப்பர் ஹெல்த்தியான ராகி ஸ்மூத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மார்னிங் குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா கூட இந்த ஒரு கப் இது குடித்தா போதுங்க. ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சப்ஜா சீட்ஸ் எடுத்து நல்லா தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வந்துட்டு ஃபுல்லாக வந்து நமக்கு ஸ்வெல் ஆகி வரும். ஸோ தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு கேரட் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெந்த கேரட்டை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூடவே அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 5-6 பாதாம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி முந்திரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுலேயே நான் வந்து கூட வந்து 3 டேட்ஸ் சேர்க்குறேன். நான் ஏன்னா இதில் சுகர் எதுவும் ஆட் பண்ணாததுனால வந்துட்டு 3 டேட்ஸை வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுகர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இதில் சுகரோ பாம் சுகர் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ ஒன்லி டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்வீட்டனிங்க்கு. நெக்ஸ்ட் வந்து இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 2 கப் பால் எடுத்திருக்கேன். அதாவது இந்த கப்புக்கு வந்து 2 கப் பால் எடுத்திருக்கேன். இப்போ இன்னொரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியில் மாவு நல்லா வந்து கரைஞ்சிடுச்சு, எந்த லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல். இப்போ ஸ்டவ்வில் பால் வச்சு பாலை கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. பால் நல்லா சூடானதும் அதில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாவு உடனே திக்கன் ஆகும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கேரட் பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
நல்லா குக் ஆகி சைடில் பபிள்ஸ் வர டைம் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஏன்னா சூடாக சர்வ் பண்ணால் வந்துட்டு அதில் ஃப்ரூட்ஸ் எதுவும் ஆட் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு அதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு கப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, பட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கட் பண்ண ஆப்பிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பொமக்ரானட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ராகியை வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. என்ன சீசனல் ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஃபைனலாக அதுக்கு மேலே வந்துட்டு அகெயின் கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கோங்க. தென் ஆப்பிள், பொமக்ரானட், கொஞ்சமாக வந்துட்டு நட்ஸ் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். சில்லாக சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர் ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்கு. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், பட் நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க். ஹை கால்சியம், ஹை ப்ரோட்டீன் இதில் இருக்குது. இது நம்மளோட போன்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணும். ஹேர் வந்து க்ரோத்துக்கு நல்லது. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே எடுத்துக்கலாம். ஒரு கப் குடித்தோன்னாலே நமக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். மற்றபடி ரெகுலராக நம்ம குட்டீஸுங்களுக்கு கூட எப்போவுமே வந்துட்டு மற்ற ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறது இல்லைன்னா ஜூஸஸ் கொடுக்குறதுக்கு பதிலாக இப்படி ஹெல்த்தியாக ஒரு தடவை கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இதை மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.